தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என கடிந்துரைத்துள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர் திமுகவின் முதல் சொத்து பொய் எனவும் திமுக அமைச்சர்கள் மு.க.ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொத்தடிமைகளாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என கடிந்துரைத்த டாக்டர் பாரிவேந்தர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் இரட்டை இலைக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொலக்காநத்தம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் மக்களிடையே உரையாற்றிய போது தமிழ்நாட்டை சீரழித்தது திமுக எனவும் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தார். இத்துடன் திமுக அமைச்சர்கள் அனைவரும் ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொத்தடிமைகளாக இருப்பதாக விமர்சித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் ஐஜேகே வேட்பாளர் வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 100 மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார். அவர்கள்தான் தமிழ்நாட்டை சீரழித்தவர்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அவர்கள்தான் சீரழித்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சீர்கட்ட நிலைக்கு ஆக்கியவர்கள் இந்த திமுக. ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. ஐஜேகே வேட்பாளரை எதிர்த்து நிற்பவர் யார்? யாரு? சிவசங்கர். இப்போ நீங்க உடனே பெரிய மந்திரி நினைச்சுட்டு இருக்காதீங்க. அவர்களெல்லாம் முதல் குடும்பத்திற்கு இன்னைக்கு ஏஜென்ட். அதுக்கு பதிலாக தேர்ந்தெடுங்கள். யாரை? சரண்யா. திருமதி சரண்யாவை தேர்ந்தெடுங்கள். நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்.